Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து தவா fish fry எப்படி பண்ணனும்னு காமிக்க போறேன். நான் வந்து fish-ஐ வந்து இந்த மாதிரி fillet பண்ணி வாங்கிட்டேன். நல்லா பெரிய பீஸா போட்டு கொடுத்தாங்க. பட் நான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மசாலா தடவுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸா நான் கட் பண்ணிட்டேன். பட் நீங்க கட் பண்ணாமலே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல் பீஸாவே. அது வந்து நான் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா வினிகர் அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஓவர் நைட் இது நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷுக்கு. இதில் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். கொஞ்சம் நிறையா ஃபிஷ்ஷு பீசஸ் நான் எடுத்துருக்கிறதுனால 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷு அளவு பொறுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் தான் போடுறேன், காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணல. அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் போதும், ஏன்னா நம்ம சில்லி பவுடர் வேறு போட்டிருக்கோம். இது கூட உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் வந்து நான் ஓமத்தூள் போடுறேன். ரொம்ப கம்மியாக தான் போடணும், ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ளேவர், அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு லெமன், பெரிய சைஸு, நல்லா பெரிய சைஸ் லெமன் வந்து பிழிஞ்சிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம், பட் நான் பெப்பர் போடல. ஆல்ரெடி நம்ம சில்லி பவுடர் போட்டிருக்கோம், அதனால் தேவையில்லை. அவ்வளோதான். இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, சால்ட் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம ஃபிஷ்ஷு மேரினேட் பண்ணும் போதே நம்ம சால்ட்டு போட்டிருப்போம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி இதில் நீங்கள் சால்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸா எடுத்து இந்த மாதிரி நல்லா துவைச்சிட்டு எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லா ஃபிஷ்ஷுக்கும் மசாலா தடவியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் துவச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு எக்கு வந்து ஒரு எக்கு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு இது நல்லா இப்படி பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடிக்க வேணாம், ஃப்ளஃபியாக வந்துடும். அப்புறமா லைட்டாக இப்படி பீட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து பெப்பர் போடலை, உங்களுக்கு விருப்பப்பட நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஆனால் சால்ட் போடணும். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸில் வந்து அதே மாதிரி கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷு நல்லா மசாலா தடவின ஃபிஷ்ஷு ஒரு பீஸா எடுத்து இந்த எக்கில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா கோட்டார மாதிரி இது பண்ணிக்கோங்க எல்லா இடமும். மீன் துண்டுகளுக்கும் நம்ம வந்து எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து இப்படி துவச்சி வச்சாச்சு. இது வந்து அப்படியே நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க, அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் உடனே ஃப்ரை பண்ணுறீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ்லாம் எண்ணெயோடு பிரிஞ்சு போயிடும், அந்த மீனோடு ஒட்டிட்டு வராது. அதனால் கண்டிப்பாக பிரெட் க்ரம்ஸ் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்படி ஒரு ஃப்ரைங் பேனில் நல்லா ஆயில் சூடாக இருக்குது. மெதுவாக எடுத்து 1 by 1 போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், ஸ்லோவாக குக் ஆகும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம்.
கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபிஷ்ஷு உடஞ்சிராமல். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. ஒரு சர்விங் போலுக்கு நான் மாற்றிக்கிறேன். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிட்டு பார்க்குறேன் நான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஒரு பீஸ் வேணால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அருமையாக இருக்குது. பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.